ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி சாம்பார். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தாளிப்பு பொருட்கள் எடுத்துக்கணும். ரெண்டு பெரிய தக்காளி, அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சு வந்தனையும் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நம்ம தக்காளியும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதில் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பேஸ்ட் ஆட் பண்ணியும் கூட நம்ம மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோன்னா இட்லி சாம்பார் ரெடி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.